43வது ஆண்டு விழாவின் நிறைவாக பேச வருகிறார் டாக்டர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். கடந்த 2 ஆண்டு விழாக்களில் அவள் பேசியதெல்லாம் அவ்வளோ நன்றான செய்திகள்லாம் சொல்வார்கள், நிறைய சிரிக்க வைப்பார்கள். உங்களுக்கான ஆடியன்ஸ் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஓவர் டு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை நம்ம சிட்டி யூனியன் வங்கியோட எம்டி அண்ட் சிஇஓ அவர்கள் ஹானர் பண்ணுறாங்க. எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நகைச்சுவை மகிழ்ச்சியிலே இருந்து பிறக்கிறது. மகிழ்ச்சி எங்கே இருந்து பிறக்கிறது என்றால், நமக்கு இன்பம் வருகிற போது பிறக்கிறது. பிறருக்கு நன்மை செய்கிற போது இன்பம் பிறக்கிறது. நமக்கு ஒரு இன்பம் வருகிற போதும் பிறருக்கு நன்மை செய்கிற போதும் உண்டாகிற மகிழ்ச்சியிலே இருந்துதான் நகைச்சுவை பிறக்கிறது. பிறரை பகடி செய்து சிரிக்கும் சிரிப்புக்கு பேர் நகைச்சுவை அல்ல, அது அவலச்சுவை. பிறரது மகிழ்ச்சியை பார்த்து சிரிப்பதுதான் உயர்ந்த சிரிப்பு. நாம் இந்த உலகத்திற்கு வருகிற போது மனித உருவியிலே தான் வந்தோமே தவிர மனிதர்களாக வந்தோம் இல்லை. இந்த உலகத்திற்கு நாம் வந்தபோது மனித உருவில் தான் வந்தோமே தவிர மனிதர்களாக வந்தோம் இல்லை. மனித உருவில் வந்த நாம் நம்மை மனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்கான பயணம்தான் இந்த வாழ்க்கை. அந்த மாற்றிக்கொள்ளும் தருணங்களை வாழ்க்கை உண்டாக்கி தருகிறது. இன்றைக்கு ஒரு மணி நேரம் இங்கே ரொம்ப அமக்களமாக, ரொம்ப ஆர்ப்பாட்டமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக எங்களோடு பேச வேண்டும் என்று சேகரன் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்படித்தான் நானும் பேசப் போகிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் பேசுவதற்கு முன்பு இங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தங்கள் துணையை இழந்த, இந்த நாட்டை காக்கும் பணியில், இந்த ஊரை காக்கும் பணியில் தங்கள் துணையை இழந்தவர்களின் இல்லத்தரசிகளுக்கு பொருளுதவி செய்யும் ஒரு நிகழ்ச்சியை இந்த அரங்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்தேன். நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்தேன். என்னை அறியாமல் என் கண்களில் கண்ணீர் பெருக்கிய தருணம் அது. நீங்கள் அழுததையும் நான் பார்த்தேன். நின்றிருந்த 4 தாய்மார்களில் ஒரு தாயின் இடுப்பில் இருந்த குழந்தை தன் தாய் அழுத போது தன் பிஞ்சு விரல்களால் அந்த குழந்தை தன் தாயின் கண்ணீரை துடைத்ததை நான் பார்த்தேன். எத்தனை பேர் பார்த்தீர்கள்? நான் சொல்கிறேன், அந்த பிஞ்சுக்கரந்தான் ஹியூமர் கிளப். அந்த பிஞ்சுக்கரங்கள் தான் இந்த மண்ணில் தழைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த பிஞ்சுக்கரங்களை பற்றி கொண்டுதான் மனிதன் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தன் தாயின் கண்ணீரை பொறுக்காமல் அந்த குழந்தை துடைக்கிற போது என் கண்ணில் எதிரே அரங்கத்தில் ரேவதி அம்மாவின் கண்ணீரில் பெருகிய கண்ணீரை பார்த்தபோது எனக்கு ஒன்று தோன்றியது. அதை சொல்லிவிட்டு தான் நான் மற்ற விஷயங்களுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகத்தில் புனித நதிகள் நிறைய இருப்பதாக சொல்கிறார்கள். எந்த நதி புனித நதி என்பதில் போட்டியே கூட இருக்கும். அவரவர்கள் சொந்த ஊரில் ஓடுகிற நதிதான் புனித நதி என்று பெருமை பேசிக் கொள்வார்கள்.
ஆனால் நான் கருதுகிறேன், பிறர் துன்பத்திற்காக அந்த துயரத்தின் பாரம் உணர்ந்து, முழுமை உணர்ந்து சிந்துகிற கண்ணீரை விட புனிதமான ஒரு கண்ணீர் நதி இந்த உலகத்தில் எந்த மண்ணிலும் இல்லை. நான் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு உண்மை சொல்கிறேன். நன்றாக பலமாக நகைச்சுவை மன்றத்தில் அடுத்து நான் பேசுகிற போதோ அல்லது மணி பேசுகிற போதோ அவர் பேசுகிற போதோ சிரிக்கிற போது சிரிப்பின் உச்சத்தில் கண்ணீர் வந்தால் அந்த கண்ணீர் கண்களின் கடைப்பகுதியிலே இருந்து வரும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நல்லா சிரிச்சா எப்படி கண்ணை தொடச்சுப்போம்? சிரிச்சிட்டு இப்படி, கரெக்டா? இப்படி தொடச்சுப்போம். நல்ல மகிழ்ச்சியில் பொங்கி பெருகுகிற கண்ணீர் கண்களின் கடைவெளியின் வழியாக வெளியேறி வரும். ஆழ்ந்த துக்கத்தில், ஒரு துயரத்தில், யாரையேனும் பிரிந்த பிரிவாற்றாமையில் அழுகிற போது கண்ணீர் கண்களின் உட்புறத்தில் இருந்து வரும். அது உட்புறத்தில் இருந்து வந்து மூக்குத்தண்டில் ஓடி கீழ் உதட்டில் விழுந்து அந்த கண்ணீர் உப்பு கரிப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். துக்கத்தில் பெருகி மூக்குத்தண்டில் ஓடி உதட்டில் விழுகும் கண்ணீருக்கு உப்புத்தன்மை அதிகம். மலர்ந்து சிரிக்கிற போது கண்ணின் கடைவிழியில் விழுகிற கண்ணீருக்கு உப்புத்தன்மை குறைவு. பிறர் துன்பத்திற்காக நீங்கள் அழுதால் அந்த கண்ணீர் கடைவெளியிலும் அல்ல, உள்வெளியிலும் அல்ல, நடுவெளியில் இருந்து புரண்டு கன்னத்தில் ஓடி வரும். அது உப்பு கரிக்காது. ஏனென்றால் அது பிறர் துயர் கண்டு நீங்கள் சிந்தும் கண்ணீர் அது உலகத்தின் எந்த புனித நதியை விடவும் உயர்ந்தது, சிறந்தது. நான் ரேவதி அம்மா என்று சொன்னது ஒரு அடையாளம் தான். இங்கிருந்து பார்க்கிற போது, நான் மேடையில் இருந்து பார்த்தபோது பலர் தங்கள் கண்ணீரால் இந்த அரங்கத்தை புனிதப்படுத்தியதை நான் பார்த்தேன். நான் மிகுந்த பெருமிதத்தோடு சொல்கிறேன், பிற துன்பம் கண்டு கண்ணீர் சிந்துகிற ஒரு திருக்கூட்டத்தில் அதன் மூலம் இந்த அரங்கத்தை புனிதப்படுத்திய மாமனிதர்கள் நிறைந்த அரங்கில் பேசுவதை பெரும் தவமாக, வரமாக கருதுகிறேன். இதற்கு மேலும் இந்த மொழியில் புகழ்ந்து சொல்வதற்கு வார்த்தைகள் இருப்பதாக நான் கருதவில்லை. புகழ்வது தேவையும் இல்லை. ஏனென்றால் ஒருவர் எவ்வளவு புகழ வேண்டும் என்று நீங்கள் கண்ணதாசனைத்தான் கேட்க வேண்டும். எவ்வளவு இகழ வேண்டும் என்பதையும் கண்ணதாசனைத்தான் கேட்க வேண்டும். இது கண்ணதாசனின் நூற்றாண்டு. ஒரு தலைவரை, அவர் மிகவும் போற்றிய தலைவரை, பாராட்டிய ஒரு தலைவரை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், நான் இந்த தலைவரின் பெயரை சொல்ல விரும்பவில்லை. கண்ணதாசன் சொன்னார், நான் இது நாள் வரை அவரை ஒரு முட்டை என்று நினைத்து கொண்டிருந்தேன், இப்போது தான் தெரிந்தது அது ஒரு கூமுட்டை என்றார். அப்படி சொல்வதற்கு கண்ணதாசன் கொஞ்சம் கூட தயங்கியதில்லை. பாரதி பாஸ்கர் பேசுகிற போது கண்ணதாசன் வாங்கிய விருதுகளை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது என்று சொன்னார்கள். தமிழ் சினிமாவில் திரைப்பட பாடலுக்காக முதலில் தேசிய விருது பெற்ற கவிஞன் கண்ணதாசன். அதுவும் குழந்தையும் தெய்வமும் என்கிற படத்தில் நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதியும் கலக்குமிடம் கடலாகும் என்று சர்வ மதங்களின் ஒற்றுமையை உயர்த்தி பாடிய பாடலுக்குத்தான் கண்ணதாசனுக்கு தேசிய விருது கிடைத்தது. தேசிய விருது கிடைத்தது ஒன்றும் பெரிய செய்தி அல்ல. தேசிய விருது வாங்க டெல்லிக்கு கண்ணதாசன் போனார். தேசிய விருது வாங்கும் விழாவில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்ன என்றால், நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல் நாளே விருதாளர்கள் போய்விட வேண்டும். எந்த புறமாக ஏறி வர வேண்டும், எந்த புறமாக போய் நிற்க வேண்டும், எப்படி வெளியேறி போக வேண்டும், எப்படி பின்புறத்தை விருது தருவதற்கு காட்டக்கூடாது என்றெல்லாம் ஒரு ஒத்திகை நடத்துவார்கள். முதல் நாள் ஒத்திகைக்கு கவிஞர் போய்விட்டார். ஒத்திகை சிறப்பாக முடிந்து விட்டது. மறுநாள் முதன்முறையாக தேசிய விருது வாங்குகிற கவிஞர், தான் எழுதிய பாடலுக்காக தேசிய விருது வாங்குகிற கவிஞர் விழாவிற்கு போகவில்லை. வேறு எந்த காரணமும் இல்லை, தூங்கிவிட்டார். தூக்கத்தில் அவரை எழுப்புவதற்கு அவருக்கு உடன் இருக்கிற யாருக்கும் துணிச்சலே கிடையாது. ஏனென்றால் தூக்கத்தில் எழுப்பிய பிறகு கவிஞரின் கோபத்தை யாராலும் சமாளிக்கவே முடியாது. அவர் தூங்கட்டும் என்று விட்டு விட்டார்கள். தானாக எழுந்து கவிஞர் கேட்டார்,
போலாமாப்பா? எங்கே விருது வாங்க போலாமாப்பா என்று கேட்டார். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னாங்க. என்னப்பா முடிஞ்சிருச்சு? விழாவே முடிஞ்சிருச்சுன்னு கவிஞர் சொன்னார். அப்படியா? தூங்கிட்டேனா? ஆமா. சரி, கொடுத்து விட சொல்லு. அவ்வளவுதான். ஒரு மனிதனின் மகிழ்ச்சியின் உச்சம் பாருங்க. நம்மன்னா 2 நாளைக்கு முன்னால போய் படுத்திருப்போம். 2 நாளைக்கு முன்னால போய் படுத்திருப்போங்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படிலாம் வாங்கணுங்கிறது கற்பனை பண்ணி வாங்கி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொடுத்து விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்த உடனே ஒரு பத்திரிகை ஆஃபீஸர்னு கூப்பிட்டு, என்ன நீங்கள் விருது வாங்க போயிட்டு தூங்கிட்டீங்களாமே? ஆமாம். அதை பற்றி ஒரு பேட்டி எதுக்கு? கவிதை எழுதி அனுப்புகிறேன்ட்டார். கவிதை எழுதினார் கண்ணதாசன். விருது வரும் வேளையில் விழிதுயில் கொண்டிடும் வீரனை கண்டதுண்டா? அவரை பற்றி விருது வரும் வேளையில் விழிதுயில் கொண்டிடும் வீரனை கண்டதுண்டா? அப்பாவி என்னும் ஒரு சொல்லுக்கு இலக்கணம் அவனன்றி யாரும் இல்லை, ஆனாலும் இந்நாளில் அவனையும் மீற ஓர் அறிஞன் பிறக்கவில்லை. யார்? கண்ணதாசன். ஞான செருக்கு. அப்பாவி என்னும் ஒரு சொல்லுக்கு இலக்கணம் அவனன்றி யாரும் இல்லை, ஆனாலும் இந்நாளில் அவனையும் மீற ஓர் அறிஞன் பிறக்கவில்லை. இப்போதும் போலவே எப்போதும் என்னிடம் இறங்கி வா தங்கமயிலே, இளையவன் பிறந்ததோர் சிறுகுடர் பட்டியில் இலங்கு மலையரசி உமையே என்று பாடினாரே தவிர கண்ணதாசன் விருதுகளை தேடி போனதில்லை. கண்ணதாசன் விருதுகளை வாங்கியதில்லை. இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நம்பித்தான் சொல்கிறேன். கண்ணதாசன் விருதுகளை அசலாகவே வாங்கியதில்லை. வாங்காமல் உறங்கிவிட்ட விருது குறித்து எந்த குற்ற உணர்ச்சியும் கண்ணதாசனுக்கு இல்லை. ரொம்ப நகைச்சுவையாக அதை ஒரு பாட்டு எழுதி விட்டு போய்விட்டார். தான் பணியாற்றிய சினிமாவை பற்றியே கண்ணதாசன் விமர்சனம் செய்த சிறப்பு கண்ணதாசனுக்கு உண்டு. கண்ணதாசன் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி? தமிழ்நாட்டின் முதல் மனநோய் மருத்துவமனை எந்த ஊர்ல? தெரியாதா? கீழ்ப்பாக்கம். ஆமா, அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த ஒரே மனநோய் மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் தான். தமிழ்நாட்டில் எங்க கிறுக்கு பிடிச்சாலும் எங்க வரணும்? அங்கதான் வரணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. முன்னேற்றம் தானே. எல்லா மாவட்டங்களிலும் மனநோய் மருத்துவமனைகள் வந்து விட்டது. ஆனால் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையை பற்றி கவியரசு கண்ணதாசன் எழுதினார். கீழ்ப்பாக்கம் மனநோய் மருத்துவமனையில் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில் 90% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணதாசன் திரையுலகத்தில் கொடிகட்டி பிறந்த கண்ணதாசன் எழுதினார். கீழ்ப்பாக்கம் மனநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளில் 90% தமிழ் சினிமா நடிகைகளை மேக்கப் இல்லாமல் பார்த்தவர்கள் என்று எழுதினார். இத்தனைக்கும் அழகின் அழகான கதாநாயகர்கள் இருந்த காலத்திலேயே. இப்போ என்ன இருந்ததுன்னா என்ன எழுதியிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. நாங்கள்லாம் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிறவர்கள். இந்த 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 மேற்கோளை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்களை பார்க்கணும். மேக்கப் இல்லாமல் பார்த்தவர்கள் மனநோய் மருத்துவமனையில் இருக்கிற 90% நோயாளிகள் என்ற கண்ணதாசன் எழுதினால், மேக்கப் இல்லாமல்களோடு வேலையே பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் மன உறுதியை பற்றி நான் உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன். 2 மணி நேரம் பூசி 2 மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு எங்கள் கேமராமேன் 16,000 வோல்ட்டில் லைட்டு வச்சு ஒரு 7th ஜெனரேஷன் கேமராவில் ஷூட் பண்ணா கழுது கூட அழகா இருக்கும். கழுது கூட அழகா இருக்கும். ஆமாம், அது புற அழகு. புற அழகு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் ஆனது அல்ல. என் நண்பர்களே, புற அழகில் மயங்காதீர்கள். புற அழகில் மயங்காமல் அழகை கண்டுகொள்ளும் வலிமை உங்களுக்கு இருந்தால் மகிழ்ச்சி தானே வரும். அந்த மகிழ்ச்சியிலிருந்து நகைச்சுவை பிறக்கும். கண்ணதாசனோட நகைச்சுவையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? கண்ணதாசன் எழுதினார் திருக்கைலாய பரம்பரை. சாமி கோச்சுக்கணும் கூட, இது கண்ணதாசன் கதை. திருக்கைலாய பரம்பரை. செவ்வூர் ஆதீனம் சச்சிதானந்த சுவாமிகள் சாகும் தருவாயில் இருந்தார். திருக்கைலாய, இது கண்ணதாசன் கதை. திருக்கைலாய பரம்பரை செவ்வூர் ஆதீனம் சச்சிதானந்த சுவாமிகள் சாகும் தருவாயில் இருந்தார். மடத்திற்கு அடுத்த தலைவரை யார் என்று தேர்வு செய்யும்
சூழல் கூடியிருந்தது. நான் தான் அடுத்த தலைவர் என்றான் பிரம்மானந்த சுவாமி. இல்லை இல்லை, நான் தான் என்றான் ஞானப்பிரகாச சுவாமி. இல்லை இல்லை, நான் தான் என்றான் சூடாமணி. ஆளாளுக்கு போட்டி போட்டுக் கொண்டே இருந்தார்கள். சச்சிதானந்த சுவாமி சொன்னார், அமைதி அமைதி அமைதி. சாமி ஏதோ சொல்ல போகிறார் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள். அந்த மடம் பிரம்மச்சாரிகளின் மடம். முதல் வரியிலேயே கண்ணதாசன் எழுதியிருப்பார், நைஷ்டிக பிரம்மச்சாரிகளின் மடம். பிரம்மச்சாரிக்கும் நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கும் என்ன வேறுபாடு என்றால், பிரம்மச்சாரி பெண்ணை பார்க்காதவன், நைஷ்டிக பிரம்மச்சாரி மனதாலும் பெண்ணை தீண்டாதவன். மனதாலும் பெண்ணை தீண்டாத திருக்கைலாய பரம்பரை செவ்வூர் மடம். சச்சிதானந்த சுவாமிகள் மரணத்தின் விளிம்பில் இருந்து எல்லோரையும் பார்த்து சொன்னார், அமைதி அமைதி. எனக்கு பிறகு சூடாமணி பிரம்மச்சாரி தான் மடத்தின் தலைவர். எல்லோரும் கேட்டார்கள். எல்லோரிலும் வயதில் இளையவன் எப்படி? சச்சிதானந்த சுவாமி சொன்னார், அவன் என் மகன். அவன் என் மகன் என்று எழுதியிருந்தால் மட்டும் அது நீங்களும் நானும் எழுதும் கதை. அடுத்தவரை கண்ணதாசன் எழுதினார், சச்சிதானந்த சுவாமியின் ஆவி அமைதியாக பிரிந்தது. அது கண்ணதாசன். கண்ணதாசனுக்கு மது அருந்தும் பழக்கம், கோப்பை கவிஞன், குடிகார கவிஞன் என்று பல பேர் சொல்வதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இந்த அரங்கத்தில் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் சொல்வதை பற்றி ஒருவரை பற்றிய முடிவுக்கு ஒருபோதும் வராதீர்கள். அது உங்கள் மகிழ்ச்சியை, இன்பத்தை, நகைச்சுவையை சீர்குலைத்து விடும். நகைச்சுவை மன்றம் என்பது கட்டி தொங்க விடுகிற தோரணங்களான ஜோக்குகளுக்கு சிரிப்பது அல்ல. இன்னொரு 1 மணி நேரத்திற்கு கண்ணதாசனை பற்றி, பாரதி ராஜாவை பற்றி எதை பற்றியும் பேசாமல் வெறும் துணுக்கு தோரணங்களாக ஒரு 50 ஆண்டு காலம் வெகுநிலையில் வந்த அல்லது 30 ஆண்டு காலம் பட்டிமண்டபங்களில் பேசி எல்லாரும் தேய்த்து தீந்து போன நகைச்சுவை தோரணங்களால் என்னாலும் இந்த அரங்கத்தை உசுப்பி கைதட்டி வைத்துவிட முடியும். ஆனால் நகைச்சுவை என்பது, மகிழ்ச்சி என்பது வாழ்வில் எப்போதும் உடன் வர வேண்டியது. வாழ்வில் எப்போதும் அது உடன் வர வேண்டுமானால் சில அடிப்படை பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணதாசன் குடிப்பதாக சொன்னவர்கள் யாரும் கண்ணதாசன் குடித்ததை பார்த்ததில்லை. இது ரொம்ப முக்கியம். கண்ணதாசன் குடிப்பதாக கண்ணதாசன் தான் சொன்னார். எவனும் ஊத்தி கொடுக்கல, எவனும் பார்க்கவும் இல்லை. அவர் தான் சொன்னார், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. தன் வாழ்க்கையை, தன் பழக்கத்தை குச்சமில்லாமல் அல்ல, நேர்பட நேர்மையாக உலகத்திற்கு சொன்ன தூய உள்ளம் கொண்ட கவிஞன் யாரு? கண்ணதாசன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்று உலகத்திற்கு தான் மது அருந்துவதை அவர்தான் சொன்னார். இப்ப இவன் சொல்றான் அவர் தண்ணி ஓடுவார். ஆனால் யாருக்கும் தெரியாது, திரைப்படத்திற்கு பாட்டு எழுதும் போது கவிஞர் காலில் செருப்பு கூட போட மாட்டார். மது அறிந்து விட்டு கண்ணதாசன் ஒரு பாட்டு கூட எழுதியதில்லை. எழுதி முடித்துவிட்டு சம்பாதித்த காசில் மது அருந்துவார். சில பேர் கேட்கிறான், குடிச்சா தான் பாட்டு வருமான்? இல்லை, அவர் பாட்டு எழுதிட்டு குடிப்பார். குடிச்சா தான் பாட்டு வரும் நம்பினா நான் வேணா வாங்கி தர்றேன். ஆமா, என் சொந்த செலவில் வாங்கி தர்றேன். எங்க 2 வரி எழுதிரு, நீ எழுத வேணாம், வாந்தி எடுக்காம இரு. உண்டான முடியுமா? சரி, குடிப்பழக்கத்தை கண்ணதாசன் மறைத்து வைத்தாரா? இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் போகிறார் கண்ணதாசன். எதிர்கட்சிகள் பேசுகிறது. ஒரு குடிகாரனை வைத்துக் கொண்டு காமராஜர் பேச சொல்கிறார். காந்தி வளர்த்த இயக்கம், காமராஜ் வளர்த்த இயக்கம், மதுவிலக்கை பேசுகிற ஒரு இயக்கத்தில் ஒரு குடிகாரன் பேசுகிறான் என்று ஊரே கேலி செய்தது. இந்த குற்றச்சாட்டு காமராஜின் கவனத்திற்கு வந்தது. காமராஜ் கண்ணதாசனை வர சொன்னார். கவிஞரே வாங்க. கவிஞர் போனார். என்ன அப்படின்னார். ஒரே பேச்சா கிடக்கு. என்ன அப்படின்னார். காந்தி வர சொல்லிட்டு குடிகாரனை வச்சுட்டு பேசுகிறான்னு. கவிஞர் நீங்கள் விட்டுருங்க, எதை குடிக்கிறதை விட்டுருங்க, அவன் அப்போ தான் நம்ம கட்சிக்கு பெருமை அப்படின்னார். கண்ணதாசன் சொன்னார் விட்டுறேன். காமராஜ் சொன்னார் நெசமாவான்னார். காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் கார்டை விட்டுறேன்ட்டார். தண்ணி போடுறதை நிப்பாற்றியா
கட்சியில் இருக்கியான்னு கேட்காம காமராஜ் கேட்டப்ப விட்டுறேன் அப்படின்னார் கவிஞர். எதை விட்டாரு? தண்ணி போடுறதை விடலை, பெருமிட்டை வச்சுக்கிட்டாரு. காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் கார்டை கொடுத்துட்டு வந்துட்டார். இந்த நேர்மையோடு வாழ்ந்த கவிஞன் தான் மகிழ்ச்சியின் உச்சத்திலே இருந்து தமிழ் சினிமாவுக்கு பாடல்களை எழுதினான். நான் நிறைய பாடல்களை மேற்கோள் காட்ட விரும்பவில்லை, ஒரு பாடலை மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். யாரேனும் இறந்து போனால் இறுதி ஊர்வலத்தில் மௌனமாகத்தானே போகிறோம். ஏன் மௌனமாக போகிறோம்? துக்கத்தினாலா? பேச முடியாமலா? தொண்டை வறண்டு போயா? ஏன் மௌனமாக நடந்து போகிறோம் என்று எனக்கு நீண்ட காலம் தெரிந்ததே இல்லை. ஆனால் கண்ணதாசன் எழுதி எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் மௌனமாக போகிறோம்? கண்ணதாசன் எழுதினார், இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி. சரியா? என் இன்பத்தில் நீங்களும் எனக்கு துணை இருந்தால் நான் சிரிப்பினால் புன்னகையால் உங்களுக்கு நன்றி சொல்வேன். கண்ணதாசன் எழுதிய சொற்களுக்கு உரை தேவையில்லை. இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று எழுதினார் கண்ணதாசன். இந்த பாட்டை அவர் எங்கே எழுதினார்? ஒரு திரைப்படத்திற்கு எழுதினார். அப்போது என்ன எழுதினார்? இந்த பாடலில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலில் கடைசி சரணம் தான். இன்பத்திலே துணை இருந்தால் என்பது கடைசி சரணம். அந்த பாடலின் முதல் வரி என்ன? அதுக்கு முன்னால் ஒரு தொகையரா எழுதினார், உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோர் வார்த்தை இல்லை, நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை, என் தங்கமே. தகப்பன் இறந்து போயிட்டான், மகன் எடுத்து தூக்கிட்டு போக முடியாத ஒரு திரைப்பட காட்சி அது. தன் தந்தையின் இறுதி ஊர்வலத்தில் தந்தையின் உடலை சுமந்து சொல்ல வேண்டிய நிலையிலே இருக்கிற ஒரு மகன் போலீசால் தேடப்படுகிறான். சூழல் காரணமாக அந்த இடத்திற்கு அவன் போகவில்லை, அவன் தலைமறைவாக இருக்கிறான். அவன் தந்தையின் உடலை வேறு 4 பேர் சுமந்து கொண்டு போய் இறுதி அஞ்சலி செலுத்துகிறார்கள். எங்கோ இருக்கிற மகன் பாடுவதாக கண்ணதாசன் எழுதினார். உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோர் வார்த்தை இல்லை, நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை, என் தங்கமே உன் மேனி தொட்டு சுமந்து செல்ல எனக்கு ஒரு பந்தம் இல்லை, எவருக்கோ இறைவன் தந்தான், அந்த 4 பேருக்கு நன்றி என்று எழுதினார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கவிஞர் தன் அமெரிக்க பயணத்தின் போது காலமானார். அமெரிக்க பயணத்தில் அமெரிக்காவிலேயே காலமான கவிஞரின் உடல் வேறு 4 மனிதர்களால் சுமந்து தமிழகத்திற்கு வந்து சேர்ந்த போது வந்த இடத்தில் பாடப்பட்ட பாடல் அதுதான். அந்த 4 பேருக்கு நன்றி. இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. இப்படி வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் மனிதர்களையும் அறிவதற்கான எழுத்தை எழுதிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. இது கண்ணதாசனின் நூற்றாண்டு. அண்மையில் காலமானார் எங்கள் இயக்குனர். நான் அவரிடத்திலே இணை இயக்குனராக 3 திரைப்படங்களுக்கு பணியாற்றியிருக்கிறேன். அதில் 2 திரைப்படங்கள் தேசிய விருது பெற்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையில் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தீர்கள். நானும் ஸ்ரீராமும் தான் அவரை போய் அழைப்பதற்கு போனோம். அவர் வர ஒப்புக்கொண்டார். ஆனால் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு கீழே விழுந்த காரணத்தால் அவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. அவர் கீழே விழுந்து மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற செய்தியை கூட நாகரிகமாக இந்த மேடையில் சொல்லாமல் தவிர்த்து அவருக்கு பெருமை சேர்த்தார் சேகரன். அவருக்கு வழங்க இருந்த வாழ்நாள் விருதுகளை அவருக்கு வழங்க முடியவில்லை. ஆனால் வாழ்நாள் விருதையும் சுமந்துதான் இன்றைக்கு எங்கள் இயக்குனர் மறைந்திருக்கிறார். ஏன் மனிதர்களை நாம் நினைக்கிறோம், ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் அவர்களுடைய படைப்புகள் நமக்கு தந்த மகிழ்ச்சி, அவர்களது படைப்புகளிலே இருந்து நாம் பெற்ற இன்பம். கிழக்கு சீமையிலேருந்து ஒரு படம் தெரியாதவங்க இருக்குமா? உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். படம் எடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. படத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள். பிரிவியூ. படம் பயங்கர கனமாக அழுத்தமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது. படம் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், படம் ரொம்ப பாரமாக இருக்கிறது, ரொம்ப அழுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கு 3 கிளைமேக்ஸ். அது சொன்ன நேரம் இருக்காது எனக்கு.
அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். 3 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணி 3ல் 1 தான் அந்த படத்தில் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணோம். வச்சாச்சு. படம் பார்த்து வந்தவங்க பூரா எல்லாம் அப்படியே துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், படத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காமெடி சேர்க்கணும் அப்படின்னாங்க. டைரக்டர் சொன்னார், காமெடி சேர்த்தா இந்த துக்கத்தோட அளவு குறைஞ்சிராதா அப்படின்னு கேட்டார். அது குறையாதுங்க, என்ன காமெடி சேர்த்தாலும் அது குறையாது. ஆனால் படம் பார்க்க வரவனுக்கு ஒரு சின்ன இந்த ஒரு ரிலீஃப் வேணும், கொஞ்சமாவது காமெடி வேணும் அப்படின்னு எல்லாரும் வற்புறுத்தி சொன்ன உடனேயே ஏற்றுக்கொண்டு படம் முடிந்து விட்டது என்று தீர்மானித்ததற்கு பிறகு எல்லோரது ஆலோசனையும் ஏற்று அதில் நகைச்சுவை காட்சிகளை சேர்க்க வேண்டும் என்று தீர்மானித்து பிறகு நகைச்சுவை காட்சிகளை எழுதி பிறகு அந்த பதத்தில் நடந்த கதாபாத்திரங்களையும் அந்த காட்சியில் குறுக்கும் நெடுக்குமாக நடக்க வைத்து கதையின் ஊடாகவே நகைச்சுவை காட்சிகள் நடப்பதாக நடந்து அதில் ஒரு நகைச்சுவை காட்சி தான் சைக்கிள் கடையில் வேலை செய்கிற பையன் டீ கடையில் போய் டீ வாங்குவான். அந்த டீ கடைக்காரருக்கு முன்னால் அந்த சைக்கிள் கடைக்காரர் வந்து அந்த பையனை அடிப்பார், பயங்கரமாக அடிப்பார். ஆமாம், அந்த கடைக்காரன் கேட்பான், ஏன் இப்படி மிருகத்தனமாக அடிக்கிறேன்? வடிவேலு சொல்லுவார், ஒரு நல்ல கடையாக பார்த்து டீ வாங்கிட்டு சொன்னான், ஓங்கடையில் வந்து டீ வாங்கியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனில் அந்த படத்தில் நடித்த விஜயகுமார் அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பார், நெப்போலியன் கிராஸ் பண்ணி போவாருன்னு நகைச்சுவை காட்சிகளை படம் முடிந்ததற்கு பிறகு எடுத்து பிறகு ஊடே அங்கங்கே சேர்த்துத்தான் நகைச்சுவை காட்சிகளோடு கூடிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மாபெரும் சித்திரமாக கிழக்கு சீமையிலே திரைப்படத்தை தமிழ் சினிமா வரலாற்றில் கிராமத்தின் பின்னணியில் உருவான ஒரு பாசமலரை தமிழுக்கு தந்தார் பாரதி ராஜா. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு நடிகர் திலகத்தினுடைய நினைவு நாள். அவர் இறந்து விடுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு 2வது முறையாக மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் இருந்து விடுதலையாகி வீட்டுக்கு வந்துட்டார். நாங்கள் இயக்குநர் சங்கத்தின் சார்பில் நடிகர் திலகத்தை பார்த்து நலம் விசாரிக்க போகிறோம், எல்லாருமே சேர்ந்து போகிறோம். அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக போகிறேன். சிவாஜி இருந்தார், அன்னை இல்லம் வீட்டில் எல்லாரையும் ரிசீவ் பண்ணார். நகைச்சுவையின் உச்சமாக ஒரு செய்தியை, ஆனால் ஆழமான அறிவூட்டக்கூடிய ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை சிவாஜி சொன்னார். என்னண்ணே, நல்லபடியாக பத்திரமா திரும்ப வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, என்னண்ணே ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சிவாஜி சொன்னார், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். வழக்கமாக மத்தியானம் 2 மணிக்கு நானும் கமலாவும் மேலே மாடியில் போய் படுத்துருவோம். 4 மணிக்கு கமலா கீழே போயிட்டு ஒரு 5 மணிக்கு ஒரு டீயோ காப்பியோ எடுத்துகிட்டு வந்து மாமான்னு என்னை எழுப்புவா. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. அன்னைக்கும் அப்படித்தான். அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு கீழே போயிட்டா. 4:30 மணிக்கு எனக்கு வலி வந்துருச்சு. வலி தாங்கலை. அந்த வலியை உடனடியாக கட்டுப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்கான், ஒரு சின்ன மாத்திரை, செர்னரி த்ராம்போசிஸ். இந்த நாக்குக்கு கீழே வச்சா உடனே சரியாயிரும். அந்த மாத்திரை நான் படுத்திருக்க பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் இருக்கு. சிவாஜி சொல்றார், நான் படுத்திருக்கிற இடத்துக்கும் அந்த டேபிளுக்கும் 3 அடி தான். ஆனால் 3 அடிங்கிறது எத்தனை மைல்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னார். என்னால் அதை எடுக்க முடியலை. நான் சத்தம் போடுறேன், கமலா பேர் சொல்லி கத்துறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பேரையும் சொல்லி கூப்பிடுறேன். ஒருத்தனும் அல்ல, எல்லாம் அவன் ரூமில் டிவி பார்த்துட்டு இருக்கான். எப்பவும் 5 மணிக்கு வர்ற கமலா எதையோ மறந்துட்டோம்னு 4:30 மணிக்கு தற்செயலாக திரும்ப வந்தா. என்னமாமா இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டு மாத்திரையை எடுத்து கொடுத்தா. பொழைச்சிட்டேன், உயிரோடு இருக்கேன், அவள் பொட்டு என்னை காப்பாத்திருச்சு. எல்லாம் அப்படியே கேட்டிருந்தோம். சிவாஜி சொன்னார், டேய், யார் வீடு கட்டினாலும் பெரிய வீடாக கட்டாதீங்கடா. ஆமாம், சின்ன வீடுன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில், சிறிய வீடாக கட்டுங்கடா. கூப்பிட்டா 4 பேருக்கு கேட்குற மாதிரி வீடாக கட்டுங்கடா. ரொம்ப பெரிய வீடாக கட்டிட்டீங்கன்னா கூப்பிட்டா எவனுமே
வரமாட்டான். எவனுமே வராமல் இருக்கிறதுக்கு எதுக்குடா ஒரு வீடுன்னு கேட்டார். இங்கு இருந்துதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு நாம் தொடங்க வேண்டும். நம் வீடு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பது அல்ல வாழ்க்கை. ஒரு காலத்தில் வீடுகள் சிறியதாக இருந்தது, உள்ளங்கள் பெரியதாக இருந்தது. இன்னைக்கு வீடுகள் பெரியதாக இருக்கிறது, உள்ளங்கள் சிறியதாகிவிட்டது. நான் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் சொல்கிறேன். நீங்கள் இளையவராக இருந்தாலும் சரி, இப்போது திருமணமானவராக இருந்தாலும் சரி, திருமணமாகி முதுமையின் எல்லையில் நீங்கள் நின்றாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கான தேவையை, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும், நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருந்தால் உங்களை விட மகிழ்ச்சியான, என்றைக்கும் நகைச்சுவையான ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. உங்களை பிறர் காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையை முதலில் விட்டு விடுங்கள். ஆமாம், எனக்கு மகன் இருக்கான், மகன் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இல்லை, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வரம் போல ஒரு மகன் இருக்கிறான், எனக்கு வரம் போல ஒரு மகள் இருக்கிறாள், ரொம்ப சந்தோஷம், வெளியே சொல்லாத. ஆமாம், அவனை கூப்பிட்டு ஏண்டா இப்படி இருக்கேன்னு எவனாவது கெடுத்து விட்டு போயிடுவான். அப்படி இருந்தால் வெளியே சொல்லாமல் அமுக்கம் ஏதோ இருக்கேன்னு நிப்பாட்டிக்க, என் பையன் எல்லாம் பார்த்துக்கிறான். இது எங்கேருந்து வருதுன்னா, நாம குழந்தைகளை வளர்க்குற போதே என்ன நினைக்கிறோம் என்றால், எல்லாம் நம் தலையில் ஓடுகிறது என்று நினைக்கிறோம், எல்லாம் நம்மால் நடக்கிறது என்று நினைக்கிறோம். எனக்கு தெரியும் பல குடும்பங்கள், இந்த அரங்கத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை என்னையும் உள்படவே சொல்கிறேன். நான் நம்மளை மீறி நம்ம சொல்லுவோம், நான் மட்டும் இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த குரல் எல்லா வீட்டுக்குள்ளேயும் கேட்கும், ஆனால் அதுக்கு ஆடியோ கிடையாது. ஆமாம், நான் மட்டும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நான் மட்டும் இல்லைன்னா, நான் மட்டும் இல்லைன்னான்னு உன்னுடைய இருப்பை நீயே ஏன் உறக்க உறக்க சொல்லிக்கிட்டே இருக்க? உன்னை பற்றி உலகம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நீ உலகத்தை பற்றி, நிறைய பேர் கோலம் ஏன் போடுறாங்க? அவங்க வீட்டு வாசல் சுத்தமாக இருக்கணும்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு தான். அதுக்கு பதறி தான் 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, ரொம்ப நாளைக்கு பிறகு நல்லா தூங்கிடு, சந்தோஷமா இருங்க. இப்போ என்னப்ப இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே, யாராவது என்ன நினச்சிப்பா, விழுந்து விழுந்து ஓடி ஓடி 4 தண்ணியை தொளிச்சு ஒரு கோலமா, அப்பா இனி உலகம் நம்மளை ஒன்றும் சொல்லாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், நீங்கள் போடுற கோலத்தில் உங்கள் உசுறு இல்லை, உங்கள் உசுறு இல்லை. உங்கள் உசுறு எங்கே இருக்குன்னா, நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கு. இன்னைக்கு தூங்கிட்டேன்னா சிறப்பு, கோலம் நாளைக்கு சேர்த்து போட்டுக்கிறேன்னு இருந்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்? ஒரு விஞ்ஞானி எலி வளர்த்துருக்கான் பரிசோதனை பண்ணுறக்காக. ஏன்னா விஞ்ஞானத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, துல்லியமாக கவனிக்கணும். அது எத்தனை மணிக்கு எந்திரிக்குது, என்ன சாப்பிடுது, என்ன பண்ணுது, எல்லாம் கவனிக்கணும். ஒரு 3 மாதமாக அந்த எலியை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவனுக்கு தோணுச்சு, சும்மா இதை உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டே இருக்கிறோமே, இதுக்கு ஏதாவது பழக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணான். என்ன பழக்கிறதுன்னு இந்த விஞ்ஞானி யோசனை பண்ணி முடிவு பண்ணி என்ன முடிவு எடுத்தாருன்னா, இதுக்கு நேரத்துக்கு சோறு வைக்க போய்த்தானே திங்குது, வைக்கக்கூடாது, கொஞ்சம் பட்டினி போட்டோம்னா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னார். காலையில் 6 மணிக்கு வைக்க வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்டை வைக்கலை. யாருக்கு யாருக்கு எலிக்கு வைக்கலை. அதுக்கு பதிலாக உள்ள ஒரு மணியை கட்டிட்டார், சின்ன மணியை கட்டிட்டார். 7 ஆச்சு, 8 ஆச்சு, இவர் வைக்கலை. இவர் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா ஆராய்ச்சியாளர்ல. ஒரு கட்டத்துக்கு பிறகு பசி பொறுக்க மாட்டாமல் எலி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. ஓடுறதுல தற்செயலாக மணியில் மோதி மணி சத்தம் கேட்ட உடனேயே இவர் திறந்து சாப்பாடு வைக்கிறார். எலிக்கு முதல் 2 நாள் விளங்கலை, 3ஆவது நாள் விளங்கிருச்சு. மணி அடிச்சிட்டோம்னா இவன் சாப்பாடு வைப்பான். காலையில் 7 மணியா எலியே போய் மணி அடிக்கும், அவர் திறந்து சாப்பாடு வச்சிருவார். மத்தியானம் 2 மணியா எலியே போய் மணி அடிக்கும். ராத்திரி 8 மணியா எலியே போய், நீங்கள் பேச மாட்டீங்களா? நானே உயிரை கொடுத்து பேசணுமா? எலி போய் மணி அடிக்கும், ஒரு வைப்பார், நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ இவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆய்வுக்கு கொண்டு வந்த ஒரு எலி தன் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சாப்பாட்டுக்கு மணி அடித்தா கிடைக்குங்கிற அளவுக்கு அறிவுள்ள எலியா இருக்கு, அதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினச்சார். என்ன பரிசு கொடுக்கணும்னு யோசனை பண்ணி பார்த்தாரு.
அது ஒரு ஆண் எலி. அதுக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும்? ஒரு துணையை கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெண் எலியை கூட்டிட்டு வந்து அதை கூட வச்சுட்டார். வச்சுட்டு அன்னைக்கு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், இந்த பாருங்க, அது எப்போ பசிக்குதோ அப்போ மணி அடிக்கும். மணி அடிச்சது நான் சோறு வைப்பேன், ட்ரெயின் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவருடைய கூட இருந்த விஞ்ஞானிகள் பூரா ஆச்சரியமாக வந்து எல்லாம் நின்னாங்க. எல்லாரும் வேடிக்கைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள அந்த ஆண் எலியோட இப்போ கூட இருக்கா ஒரு பெண் எலி. ஒரு 3-4 மாசமாக தனிமையில் இருந்த ஆண் எலி அந்த இரவே அந்த பெண் எலியோட காதல் மொழிகள் பேசி அன்பாகி நெருக்கமாயிடுச்சு. என்ன வேற துணை யாரும் கிடையாது. இப்போ சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யார் கேட்டா? பெண் எலி கேட்டுச்சு. ஆண் எலி சொல்லிச்சு, ஒன்றும் கவலைப்படாத, நான் மணி அடித்த உடனே அவன் சோறு வைப்பான். யாரு? அந்த சயின்டிஸ்ட். அவனுக்கு இதை பழக்கிறதுக்கு எனக்கு 3 மாசம் ஆச்சு. இவ்வளோ படிச்சிருக்கானே, ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு எலியை கொண்டாந்து வச்சு அதுக்கு வேளா வேலைக்கு சோறு வைக்கணும்னு தெரியாத மாங்கா மடையன் நானாக்கும் மணி அடித்து காலையில் மத்தியானம் 3 வேளையும் சோறு வைக்கிறதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ பாரு, நான் மணி அடிப்பேன் சோறு வைப்பான்னா அது மணி அடிச்சிச்சு, இவன் சோறு வச்சான். வெளியே இருக்க சயின்டிஸ்ட்லாம் சொன்னான், வண்டர்ஃபுல் அப்படின்னு வெளியே இருக்கவன் பூரா சொன்னான். என்ன விஞ்ஞானி பூரா இவன் சொன்னபடி எலி நடக்குது நினைச்சான். ஆனால் எலி என்ன நினைச்சிச்சு? இப்படித்தான் நம்ம வாழ்க்கை, எல்லாம் ஏன் தலையில ஓடுதுன்னு நீ நினைப்ப. எல்லாம் என் தலையில ஓடுதுன்னு நீ நினைப்ப. ஆனா வீடு என்ன நினைக்கும்? நினைக்கும். நம்ம முதல்ல டபுள் ஆக்ஷன் போடுறது நிப்பாட்டிடணும். ஆமா, ரொம்ப ரொம்ப காமெடி, உலகத்திலேயே சிறந்த நகைச்சுவை எதுன்னு சாப்ளின் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? நீங்க உலகத்திலேயே சிறந்த நடிகை யாரு? யாரு? இது அரசியல் தொடர்பான கேள்வி அல்ல. உலகத்திலேயே சிறந்த நடிகன் யாரு? யாரு? சாப்ளின் தான். அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கிற நடிகன்லாம் உனக்கு பிடிக்காதான்? அப்படிலாம் இல்லை. இங்க இருக்கிற நடிகன் பேசுற மொழி எல்லாம் தாண்டுனா பார்க்கிறவனுக்கு புரியாது. சரியா? ஹிந்தி தெரியாதவனுக்கு ஹிந்தி படம் புரியாது, தமிழ் தெரியாதவனுக்கு தமிழ் படம் புரியாது, மலையாளம் தெரியாதவனுக்கு மலையாள படம் புரியாது. எந்த மொழியும் தெரியாதவனுக்கு புரிந்த ஒரே கலைஞன் யாரு? சாப்ளின். மௌனம் என்கிற மொழியை தேர்ந்தெடுத்து உலகின் எல்லா மக்களோடும் பேசிய ஒரே கலைஞன் யாரு? சாப்ளின். சாப்ளின் வாழ்ந்த காலத்திலேயே சினிமாவில் பின்னணி குரல் வந்து விட்டது. எல்லாம் கேட்டாங்க சாப்ளின் போய், பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் கம், why can't you use it அப்படின்னு கேட்டாங்க. சாப்ளின் கேட்டாரு, then how to act? ஆமா, எல்லாம் பேசி விடுவது என்றால் பிறகு எப்படி நடிப்பதுன்னு சாப்ளின் கேட்டார். அந்த மேதமை நிறைந்த சாப்ளின், அதான் சினிமா உலகத்தில் அவர் தான் மேதை. உலகத்திலேயே பெரிய மேதை யாரு? சாப்ளின் தான். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை சாப்ளினுக்கு. ஆனால் சாப்ளின் சொன்னார், என் துன்பங்களுக்காக அழுகிற போது நான் மழையில் நின்று அழுவேன் என்று சொன்னார். ஏன் நண்பர்கள் கேட்டபோது சொன்னார்கள், கொட்டுகிற மழையில் என் கண்ணீரும் கலந்துவிடும் என்பதால் நான் அழுகிறேன் என்பது இந்த உலகத்திற்கு தெரியாது என்பதற்காக நான் கொட்டுகிற மழையில் போய் நின்று அழுவேன் என்று சொன்னார். அப்ப அந்த இரட்டை வேடங்கள் போடுகிற மனநிலையில இருந்து முதலில் நாம் மாற வேண்டும். சாப்ளினுக்கு அது இல்லை. மௌனத்தின் மொழியாக சாப்ளின் உலகத்தோடு பேசிக் கொண்டிருந்தது போல நாம் பேச வேண்டும். இந்த டபுள் ஆக்ஷன் தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் சினிமாவில் வர்றதுக்கு முன்னால முதல்ல டபுள் ஆக்ஷன் பண்ணது யாருன்னா மனுஷன்தான். அதான் சாப்ளின் வேற மாதிரி சொன்னார். எப்படி சொன்னார்னா, உலகத்திலேயே பெரிய காமெடி எதுன்னு சாப்ளினை போய் கேட்டாங்க. அவரை விட பெரிய காமெடினே உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உலகத்திலேயே பெரிய காமெடி எதுன்னாரு. சாப்ளின் சிரித்து கொண்டே சொன்னார், நீங்கள் ஒரு நாளில் ஒரு முறையாவது கண்ணாடியின் முன்பு நின்று பாருங்கள். நான் எல்லாருக்கும் சொல்றேன், வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு முன்னால தயவு செஞ்சு கண்ணாடிக்கு முன்னால ஒரு தடவை நின்று பாருங்க. உங்களை விட காமெடியான ஒரு ஆள் உலகத்திலேயே கிடையவே கிடையாது. அவ்வளோ காமெடி நம்மக்கிட்ட இருக்கா? இருக்கு. அவ்வளோ இரட்டை வேடம் நம்மக்கிட்ட இருக்கா? இருக்கு. அதை விட காமெடி ஒன்றுமே கிடையாது. வீட்டில் நம்ம குழந்தை
ஒரு புதுசாக வாங்கிட்டு வந்த காரை உடைச்சிட்டான்னா நம்மால் சொல்லுவான், என் பிள்ளைக்கு மெக்கானிக் மூளை. ஒரு காரை கொடுத்துட்டீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் அக்கு வேற ஆணி வேறையா பிரித்து எடுத்துருவான் சார். மெக்கானிக் மூளை யாரு? நம்ம பிள்ளை. அதுவே பக்கத்து வீட்டு பையன் பண்ணா என்ன சொல்லுவோம்? அது கையில் ஒரு பொருள் தங்காது சார், என்ன கொடுத்தாலும் அழிச்சிடும் சார். சொல்லுவோமா மாட்டோமான்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. பக்கத்து வீட்டில் நடக்கிற சண்டையை நம்ம பிள்ளை போய் அத்தையும் மாமாவும் எப்படி சண்டை போடுறாங்கன்னு கேட்டுட்டு சிலபிள் மாறாமல் டோன் மாறாமல் வந்து சொன்னா என்ன சொல்லுவோம்? அட என்ன ஞாபக சக்தி அப்படின்வோம். அதுவே இன்னொரு பிள்ளை சொல்லிச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அது ஒரு பிபிசி, அதை வச்சுட்டு ஒரு வார்த்தை பேசப்படாது, ஊரே போய் சொல்லிடும். ஆமா, நம் குழந்தைக்கு ஒரு இவ்வளவு எதுக்கு? வீட்டுக்கு வருகிற மருமகள், வீட்டுக்கு வருகிற மருமகள் 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 வீட்டுக்கு வருகிற மருமகள் சொல்லுகிற பேச்சை மகன் கேட்கக்கூடாது. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மகள் சொல்லுகிற பேச்சை தான் யார் கேட்கணும்? மருமகன் கேட்கணும். என்ன ஃப்ராடு, எவ்வளவு பெரிய ஃப்ராடு! இந்த நம்மளை விடவா பெரிய டபுள் ஆக்ஷன் நான் சினிமாவில் போடுறேன். நேத்து வந்தா யாரு? மருமக. அவ பின்னாலேயே நாய் மாதிரி போறான். ஆமா, அதே அந்த வீட்டுக்கு போன மக பின்னால மருமகன் தெரிஞ்சானா, எங்க மாப்பிள்ளை மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளைய நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு நீ சொல்றப்பவே உன்னை சுத்தி காமெடி தெரிச்சு 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 விழுகுது. இந்த டபுள் ஆக்ஷன் போடுறத முதல்ல நிப்பாட்டிக்கணும். அப்புறம் மற்றவங்களுடைய வாழ்க்கை என்னன்னு பார்க்கறது. நான் இன்னைக்கு சொல்லித்தர்றேன், தயவு செஞ்சு சொல்லித்தர்றேன். வயது ஏறிய பையன்களையோ பெண்களையோ பார்த்தா உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்காதீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக, நகைச்சுவை மிக்கதாக, இன்பம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் பிறர் துன்பங்களின் மீது கை வைக்காதீர்கள். பிற துன்பங்களின் மீது நீங்கள் கை வைத்தால் அந்த இரத்தமும் சீழும் உங்கள் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அது உங்கள் உடம்பிலும் தீயாக நோயாக பரவும். கேட்காத. படிச்ச பையன்கிட்ட என்ன வேலை பார்க்கிற? அவன் சொல்லுவான், வேலை கிடைச்சா. நீ என்னது கேட்கிற? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, சந்தோஷம், முடிஞ்சது, அது போதும். அதுக்கு மேல என்ன? நீ விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுக்க போறியா? கிடையாது. உனக்கு ஏன் விசாரிக்கிற? ஓ, என் பிள்ளை படிச்சுட்டான், என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான், என் பிள்ளை யூரோப்பில் இருக்கிறான், நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போ வா. அதுக்காக அடுத்த ஒரு துன்பத்தில் எது கை வைக்கிற? அதுவா மகிழ்ச்சி, அதுவா நகைச்சுவை? நகைச்சுவை என்ன? இங்க ஒன்று தெரிஞ்சுங்க, யாராவது கீழே விழுந்தால் பார்த்து சிரிப்பதற்கு பெயர் நகைச்சுவையா? பார்த்து பதறுவதற்கு பெயர் இன்பம். பதறணும். இங்க என்ன பிரச்சனை? யாராவது விழுந்துட்டானா அப்படின்னு சிரிக்கிறான். விழுந்தவன் அதை விட மோசம். அவன் விழுந்த இடத்த கூட பார்க்க மாட்டான், எவனாவது பார்த்துட்டானான்னு தான் பார்க்குறான். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு கேட்பான், அன்னைக்கு அந்த இது காமராஜர் அரங்கத்தில் இந்த வெளில வரும்போது கீழே விழுந்தது நீங்க தானே அப்படின்னு நம்மால் கேட்பான். ஏன் கேட்குற? நான் கேட்க மாட்டேன். கல்யாணம் ஆச்சா? புழு பூச்சி ஏதாவது என்ன என்ன வாயில மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்த என்ன புழு பூச்சி இருக்க? எது கேட்குற? இயற்கை அந்த உடம்பிற்குள் என்ன செய்து வைத்திருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? ஒரு மகப்பேறுவை, ஒரு இன்பத்தை, ஒரு வாழ்க்கை தனக்கு தராத துன்பத்தில் உழன்றிருக்கும் மனிதர்களின் துன்பத்தை ஏன் பெருக்க? ஒண்ணுமே என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ரொம்ப சாதாரணமான எப்பவும் கேட்கிற ஒரு கேள்விதான். ஒரு பெரிய இயக்குனர் அவருடைய உதவியாளரை கூப்பிட்டுட்டு என்னை பார்க்க வந்தார். எல்லாருமா போய் ஒரு டீ கட்டில் டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் என் பக்கத்தில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தான். நான் கேட்டேன், தம்பிக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். தப்பா? கேட்க மாட்டோமா? ஒரு உரையாடலை கேட்கறதுக்கு சாதாரணமாக கேட்போம்ல. தம்பிக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். அவன்
அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு என்ன ஆச்சுல அவனுக்கு டீ குடிச்சிட்டு நேரம் கழிச்சு கவனிக்கிற போல இருக்கு அப்படின்ட்டு 2வது முறை வந்தான். ஐயா இங்கே வா அப்படின்னு. என்ன சார்? தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு. நான் அந்த டைரக்டரை கூப்பிட்டேன். இன்னையா உன் அசிஸ்டன்ட் தானே? ஆமாம். அவனுக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு? எந்த ஊருன்னு கேட்டேன். முதல்ல அப்படின்னு முடிக்கிட்டு போனான். அவன் கவனிக்க நினச்சி 2வது தடவையும் கூப்பிட்டு எந்த ஊருன்னு கேட்டேன் அப்படின்ட்டு போகிறான். என்னையா அவனுக்கு அப்படின்னா அவர் என்ன தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னார். அவனுக்கு அம்மா இல்லை, அவனுக்கு அப்பா இல்லை, அவன் அனாதை. கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், விழுப்புரம், சென்னை அப்படின்னு 5 அனாத ஆசிரமங்களில் வளர்ந்த குழந்தை அவன். எந்த ஊருன்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான்னு என்ன கேட்டார். அவன் ஒண்ணுமே செய்யல. நேர விறுவிறுன்னு ஓடி போனேன். அவன் கையை பிடிச்சுக்கிட்டேன். மன்னிச்சுக்கோ அப்படின்னு. பரவாயில்ல பரவாயில்ல தம்பி, இனிமே யாராவது என்ன மாதிரி அசடுத்தனமா எந்த ஊருன்னு கேட்டா மதுரைன்னு சொல்லிடு. ஏன் அண்டம் ஊரு, என் ஊரு, அது யார் கேட்டாலும் நீ மதுரைன்னு சொல்லிடு, உனக்கு அண்டம் இருக்கேன். மதுரையில் யாரை தெரியும்னு கேட்டாங்கன்னா பாரதி கிருஷ்ணகுமார் தெரியும்னு சொல்லு. அவன் இன்றைக்கும் இப்போதும் யார் கேட்டாலும் மதுரை என்று சொல்கிறான். அவன் இன்றைக்கும் இப்போதும் அங்கே யாரை தெரியும் என்று கேட்டால் மீனாட்சியையும் சொக்கநாதரையும் சொல்லவில்லை, பாரதி கிருஷ்ணகுமார் தெரியும் என்று சொல்கிறான். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் இன்பம், அதுதான் உறவில் மனிதர்கள் தோய்த்து உண்டாக்குகிற பேரின்பம். இதைத்தான் ஒரு சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப காமெடி பண்ணு, விஞ்ஞானியும் எலியும் மாதிரி நான் 50 கதை சொல்லுவேன் உங்களுக்கு. என்கிட்ட இருக்கு. பயங்கர கைத்தட்டை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் ஒன்றும் நிற்காது. நான் நிற்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சொற்கள் நிற்கணும், நல்ல சொற்கள் நிற்கணும். இந்தா யாரும் கோபத்தில் வயசானவங்க நான் செத்தா அவனுக்கு சொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க, அவனுக்கு சொல்லி விடாதெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ப்ராமிஸ் பண்ணவே கூடாது. யாருக்குமே சொல்லாமல் எடுத்தாலும் எடுத்துருவாங்க இல்லையா? அவனுக்கு இருக்கிற அவசரத்தில் யாருக்குமே சொல்லாமல் எடுத்த நீயா வீம்புக்கு போய் அவனுக்கு சொல்லாத. அவன் செத்தா என் மூஞ்சில் முழிக்கக்கூடாது. உனக்கு தெரிய போதா? யார் வந்திருக்காங்க நீ பார்க்க போறியா? ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் 45 வயசு செத்துட்டான். ஊரில் இருக்கவன் பூரா போய் ஒரு மாலை போட்டு கும்பிட்டான். செத்த போன நினைச்சான். 45 வருஷம் இந்த ஊரில் வாழ்ந்திருக்கோம். ஒரு பய கும்பிட்டது இல்லை. ஒரு பொம்பளை அப்படி மண்டி போட்டு ஒரு ரோஜா பூவை கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லலை. கொத்து கொத்தா ரோஜா பூவை கொண்டாந்து வைக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக வந்து கும்பிடுறாங்க. செத்து போனதுக்கு பிறகு இவ்வளோ நடக்குது. இப்படி தெரிஞ்சிருந்தா 45 வருஷமும் பணமாகவே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா அவன் 45 வருஷமும் பணமாக தான் வாழ்ந்தான். ஒரு 19 வயசு பையன் எழுதினான். எழுதினது யாருன்னு தெரியாது. ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? வாழ்ந்தவர்கள் தான் சாகிறார்கள். எப்போது வாழ்கிறோம்? நான் அந்த பையன் போய் மன்னிப்பு கேட்டேன்ல, அதுபோல இது ஒரு சம்பவம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏதோ காமராஜா ரங்கம், ஆமா, லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு உணவளித்து பள்ளிக்கூடங்களுக்கு வர வைத்து சாப்பிட வைத்த கருணை வள்ளல். அன்றைக்கு மதிய உணவு திட்டத்திற்கு அரசுக்கான செலவு 1,15 லட்சம் ரூபாய். நிதியமைச்சர் சொன்னார் இந்த பணம் இல்லை, எனவே நடத்த முடியாது. காமராஜர் சொன்னார் 1,15 லட்சம் ரூபாய் தானே, நான் பார்த்துக் கொள்கிறேன். 150 கல்வி சீராய்வு மாநாடுகளை தமிழகத்தில் நடத்தி 150 கூட்டங்களுக்கும் தானே நேரில் போய் பங்கெடுத்து அந்த கூட்டத்திற்கு வந்த செல்வந்தர்கள், பணக்காரர்கள், பெரிய கொடையாளர்கள் அனைவரிடத்திலும்
அனைவர் முன்னிலும் நீண்ட தன் கதர்ச்சட்டையை உயர்த்தி மடிப்பிச்சை கேட்கிறேன் என்று கேட்டு 1.5 கோடி ரூபாயை வசூலித்து குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்த காமராஜர் முதலமைச்சரான 2வது மாதம் ஒரு அதிகாரி கொண்டு வந்து ஒரு கோப்பை வைத்தார். அந்த கோப்பில் என்ன தெரியுமா பிரச்சனை? 4ஆம் நிலை கடைநிலை ஊழியர்கள் பியூன் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் 8ஆம் வகுப்பு கூட படிக்கல சார். அதனால ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபைலை கொண்டு போய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வச்சிடறாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபைலை கொண்டு போய் என்ன கழிவு நீர் சுத்திகரிப்பு துறையில் வச்சிடறான். எங்கெங்கேயோ மாற்றி மாற்றி வச்சிடறான் சார். ரொம்ப பெரிய குழப்பமாயிருது. அதனால கடைநிலை ஊழியர்கள் 8ஆம் வகுப்புக்கு மேல் தேறி இருந்தால் மட்டும்தான் கடைநிலை ஊழியர்கள், மற்றவர்கள் கடைநிலை ஊழியர்களாக பணி செய்ய முடியாது என்ற ஒரு உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே நிர்வாக சீர்கேட்டையும் சிரமத்தையும் புரிந்து கொண்ட காமராஜர் அதில் கையெழுத்து போட்டார். அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தபோது தலைமை செயலகத்திலும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்த 8ஆம் வகுப்புக்கு கீழே படித்த அனைவரின் வேலையும் காலியாகிவிட்டது. சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் வளாகத்திற்குள் எல்லோருக்கும் உணவும் சாப்பாடும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்த கருப்பையா என்கிற 6ஆம் வகுப்பு படித்த தொழிலாளியின் வேலையும் போய்விட்டது. உத்தரவை பார்த்துவிட்டு கருப்பையா வீட்டில் போய் அழுகிறார். அவருக்கு மனைவி 3 குழந்தைகள், குடும்பமே அழுகிறது. இனி வேலைக்கு போக முடியாது. மறுநாள் கவலையோடு வேலைக்கு திரும்பினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த அமரர் திரு மூக்கையா தேவர் சாப்பிடுவதற்கு உணவு கேட்கிறார். உணவு கொண்டு போய் வைத்து விட்டு கருப்பையா அழுகிறார். ஏழை சாப்பாடு கொண்டு வச்சு எதுக்கு அழுகிற அப்படின்னு கருப்பையா கேட்கிறார். கருப்பையா மூக்கையா தேவர் கேட்கிறார். கருப்பையா சொல்றாரு, 8 படித்தவன் தான் வேலையில் இருக்க முடியுமா? ஆர்டர் போட்டாங்க, வேலை போயிடுச்சு. குடும்பம் பிள்ளையெல்லாம் எப்படி காப்பாற்றி கரையேற்ற வேணும்னு தெரியல. எப்படா போட்டாங்க? நேற்று. ஆறா போட்டா? முதலமைச்சரே போட்டா. போன போடுறா அப்படின்றார். என்னங்கய்யா அந்த ஆளை கூப்பிடுறா அப்படிங்கிறார். ஐயா நீங்க கூப்பிடுங்க, நீ நான் பேசுறேன்டா. சாப்பாடு போட்டு விரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நான் பேசுறேன், நீ கூப்பிடுறா. எம்எல்ஏ ஆசிரியர் கூப்பிட்டு முதலமைச்சருடைய எண்ணுக்கு நம்பர் இருக்குங்க, லேண்ட்லைனை சுற்றி கூப்பிடுறார். வியத்தகு ஆச்சரியம். எதிர்முனையில் யார் எடுக்கிறா? பெரியவரே எடுக்கிறார். வணக்கம், யார் பேசுறது அப்படின்னு. ஐயா பேசுறார் அப்படின்னு. சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு. 5ஆப்பு படிச்ச அவரே சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன இது நகைச்சுவையா இல்லையா? 5ஆப்பு படிச்ச அந்த ஆளே சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது 6ஆப்பு படிச்ச நீ பியூனா இருந்தா என்னடா தப்பு? என்னத்துக்கு அந்த ஆள் அப்படி ஒரு ஆர்டர் போட்டான், அதை கேன்சல் பண்ணி சொன்னோம்னு மூக்கையா தேவன் சொன்னான்னு சொல்லியா போடல அப்படின்னாரு. சத்தம் போட்டு சொல்றாரு. அவன் போனை வச்சிருக்கான். அந்த எதிர்மன்றில் போனை கட் பண்ணிடுறாங்க. 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப அந்த எண்ணுக்கு ஃபோன் வருது. ஆமாம், கருப்பையா தான் எடுக்கிறாரு. ஆறு யாரு? பெருசு. ஆறு? ஐயா நான் கருப்பையா, கிளம்பி வா. ஐயா நீ என்னை பார்க்க வான்னே. ஐயா இல்லைங்க நான் ஒன்றும் சொல்லலையா. அந்த அவர் தானே ஐயா, நீ கிளம்பி வான்னு சொன்னேன்ல. போன வச்சுட்டார். கருப்பையா சொன்னார், என்கிட்டாவது ஒரு பக்கம் பொழைச்சிருப்பேன். நீ வேலையும் போச்சு, பழியும் ஆகி போச்சு. நீ உட்கார்ந்த இடத்துலயே நீ சத்தம் போட்டுட்டீரு. அவர்கள் கெடும் கோபமா என்னை கூப்பிடுதாரு. எனக்கு போடா என்ன சொல்றாருன்னு கேட்டு வந்து சொல்றா, போடா சும்மா என்ன போ போ அப்படின்னு கருப்பையா போறார். நண்பர்களே, கருப்பையா முதலமைச்சரின் அறைக்குள் போகிறார். 6 அடி 3 அங்குல உயரம் பெருந்தலைவர் காமராஜர். நல்ல வளர்ந்த தேகம். நான் பார்த்திருக்கிறேன், தரிசித்திருக்கிறேன். கருப்பையா உள்ள போனதும் தன் நாற்காலியை விட்டு எழுந்து நிற்கிறார். மன்னிச்சுக்க என்ன, மன்னிச்சுக்க என்ன, தெரியாம எவனோ ஒருத்தங்க கொண்டாந்து வச்சாங்கிறத அரைமுறையமா படிச்சுட்டு கையெழுத்து போட்டேன்னு சொல்றேன். என்னை மாத்திக்கிறேன்.
உனக்கு எப்பவும் போல வேலை உண்டு. ஐயா ரொம்ப சந்தோஷம். வீட்டிலெல்லாம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பதிர்ச்சு, ஒன்றும் கவலைப்படாத என்ன, வண்டி வர சொல்லு, வண்டியில் ஏற்றிக்க, வீட்டில் கொண்டு போய் இறக்கி விடு. எதுக்குன்னா கருப்பையாக்கு வேலை போகலை, இன்னும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்கிறத அவன் மனைவியும் மக்களும் தெரிந்து கொள்வதற்காக தான் பயணம் செய்கிற காரிலேயே அவரை ஏற்றி கொண்டு போய் அவரை வீட்டில் இறக்கி விட்டுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த அதிகாரியை கூப்பிட்டு சொன்னார், ஆர்டர்லாம் போடும்போது உத்தரவுலாம் போடும்போது 4 பேருக்கு தீமை இல்லாமல் பார்த்து போடுயா. என்னத்தை படிச்ச நீ? யார எழுதி வச்ச ஆபீஸில் நீ என்னத்த படிச்ச? இனிமே வேலைக்கு சேரவனுக்கு வேணாம், 8 படிச்சிருக்கணும்னு உத்தரவு போடு, இருக்கிறவனுக்கு இருக்கிற படிப்பே போதும்னு போடு. உன்னை எழுதும்போது இன்னொருத்தனுக்கு தீங்கு வந்துடாம எழுதணும்னு மனசில் வச்சுக்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. இந்த மனிதர்கள் தான் மகிழ்ச்சிக்குரியவர்கள், இந்த மனிதர்கள் தான் மேன்மைக்குரியவர்கள், இந்த மனிதர்கள் தான் நீங்களும் நானும் வாழும் வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறவர்கள். இன்னும் மகிழ்ச்சியின் உச்சத்திலும் சந்தோஷத்திலும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்காகவே பல செய்திகளை, பல துணுக்கு தோரணங்களை நான் திரும்பவும் சொல்கிறேன். இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் கேட்டாலும் கூட என்னால் தர முடியும். ஆனால் ஒன்றை சொல்லிவிடுகிறேன், நேரமாகிவிட்டது. சங்கீதம் தெரியாவிட்டாலும் இங்கீதம் தெரிய வேண்டும். ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த கணவன் மனைவியை வச்சு நிறைய நகைச்சுவைகள் நடக்கிறது. நான் இதற்கு முந்தைய ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். குடும்ப உறவுகளில் மாமனார் மாமியார் மனைவி போன்ற நம்மோடு உயிரும் இரத்தமும் சதையுமாய் வாழும் மனிதர்களை பழித்து கேலி செய்து பகடி செய்து செய்யப்படும் நகைச்சுவைகளை ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதிலும் பெண்களை அவமதிக்கும் பெண்களை இழிவுபடுத்தும் நகைச்சுவைகளை ஒருபோதும் ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவள் கிளம்புறதுக்கு 5 மணி நேரம் ஆகும், அவங்க கிளம்புறதுக்கு 8 மணி நேரம் ஆகும், அவங்க அதெல்லாம் இல்லை. அவர்கள்தான் நாம் தந்த மளிகை சாமான்களை வைத்துக்கொண்டு நமக்கு மகத்தான உணவு தந்தவர்கள். அவர்கள்தான் நாம் தந்த மளிகை சாமான்களை வைத்துக்கொண்டு நமக்கான மகத்தான உணவு தந்தவர்கள். அவர்கள்தான் நாம் கட்டி கொடுத்த சிறிய இல்லத்தை பேரின்பமுள்ள ஒரு இல்லமாக நமக்கு மாற்றி தந்தவர்கள். அவர்கள்தான் நாம் தந்த ஒரு துளி விந்தை உடம்பில் ஏற்று உயிர்மிக்க நமது வாரிசுகளை நமக்கு உருவாக்கி தந்தார்கள். அவர்கள்தான் கற்பினாலும் ஒழுக்கத்தினாலும் அடையாளத்தாலும் நம் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினார்கள். பேரனை வளர்க்க முடியாம, பேரன் செய்கிற சேட்டை பொறுக்க முடியாம கஷ்டப்பட்ட ஒரு தாத்தா சொன்னாரு, என் பிள்ளைய எப்படி வளர்ந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இவன் பந்தை 7 தடவை கீழே போடுறான், 8 தடவை எடுத்து தர சொல்றான். இப்படித்தானே என் பிள்ளை இருந்திருக்குன்னா, உன் பிள்ளை வளர்ந்தப்ப நீ பார்க்கல, உன் பிள்ளை வளர்ந்தப்ப நீ வேலைக்கு போயிட்ட, உன் பிள்ளை வளர்ந்தப்ப நீ சம்பாதிக்க போயிட்ட. உன் பிள்ளையை உருவாக்குனது யாரு? உன் மனைவி, உன் இல்லத்தரசி, உன் தாய், உனக்கும் வீட்டுக்கும் தாயாக இருந்தவர். பெண்களை இழிவு செய்யும் நகைச்சுவைகளை புறக்கணியுங்கள். பெண்களை அவமதிக்கும் நகைச்சுவைகளை தோரணங்களை அவமதியுங்கள். இன்னும் சொல்லுகிறேன், பெண்களை தொடர்ந்து அடிமைகளாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் பெண்களை பகடி செய்யும் நகைச்சுவைகளை ஆண்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். மயங்காதீர்கள். தரமான உயர்ந்த நகைச்சுவை எப்போதும் வாழ்நாளில் இருக்கிறது. அது மகிழ்ச்சியாக இருப்பது, பிறரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது, நிறைய வாசிப்பது, நிறைய படிப்பது. ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் சொன்னார், வீட்டுக்கு வந்தார், சமையல் பண்ணல, அவர் பசியா வந்தார். அவர் வந்தோடனே ஒரு பசியில கோபம், என்ன சமைக்கலையா? இல்லை, நான் ஹோட்டலுக்கு போறேன். அந்த அம்மா சொன்னாங்க, 5 நிமிஷம், 5 நிமிஷம், என்ன ரிலாக்ஸ், சமைச்சிருவியா? இல்லை, நானும் கூட வந்துடுவேன், நானும் ஹோட்டலுக்கு வந்துடுறேன், சேர்ந்து போய் சாப்பிடலாம். அவங்க சேர்ந்து போனாங்கன்னா இன்பமாக இருக்கும் தானே, மகிழ்ச்சியாக இருக்கும் தானே? நம்ம சேர்ந்து போகலாமா? நன்றி. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும்.
ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இவ்வளோ நகைச்சுவை உணர்ச்சி இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஒரு சேர்மனுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். நான் ரொம்ப ஏன்னா நானுமே பேங்க்கில் வேலை பார்த்தவன் தான், எனக்கு தெரியும். நான் கிராமப்புறங்களில் வேலை பார்த்தேன். நான் இப்போ அப்புறம் வேலையை விட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப யோசிச்சு பார்த்தா, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பேங்க் வேலைங்கிறது அடுத்தவன் காசு என்ற வேலை தான். ஆமாம், வாழ்நாள் பூரா அடுத்தவன் காசு என்ற ஒரு வேலையை பார்க்க வேண்டாமே, 4 காசாக இருந்தாலும் நம்ம காசை எண்ணுவோமேன்னு விட்டுட்டு வந்துட்டேன். ஒன்று. 2வது, பேங்க்கில் இன்னொரு பெரிய போர். எத்தனை வருஷம் இருந்தாலும் 5 3 கூட்டினா 8 தான் வருது. ஒரு கலைஞனுக்கு, கற்பனை உள்ளவனுக்கு அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒத்து வர மாட்டேங்குது. கால்குலேட்டரும் போய் சொல்ல மாட்டேங்குது. அதை விட இன்னொன்று இருக்குது, கிராமங்களில் லோன் வாங்குறவர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். லோன் வாங்குற வரைக்கும் கும்பிடுவேன். நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட போனால் கும்பிடுவேன், மத்தியானம் பஸ்ஸுக்கு நின்னீங்கன்னா கும்பிடுவான், ராத்திரி லைப்ரரிக்கு நான் படிக்க போவேன் கும்பிடுவான். அதை விட எதுக்கு, நான் வேலை பார்த்ததுக்கு கிராமம், நான் குடியிருந்த வீட்டில் லெட்டின் கிடையாது. லெட்டின் இருக்கிற வீடு கேட்டதுக்காக ஒரு கிழவி என்ன கெட்ட வார்த்தையை திட்டி பிடிச்சி, இந்த வீட்டில் லெட்டின் இருக்கான்னு கேட்ட உடனே அந்த வீட்டு கிழவி சொல்லுது, வீட்டுக்குள்ளே கக்கூஸ் இருக்குன்னு சொல்கிறான், அவனுக்கு வீடு கொடுக்க முடியாது போன்னு சொல்லு அப்படின்னுச்சு. நான் வேலை பார்த்த அந்த சின்ன கிராமத்தில் வீட்டுக்குள்ளே கழிப்பறைகளே கிடையாது, எங்கள் ஊருக்கு வெளியே தான் போகணும். நான் நகர்ப்புறத்தில் வளர்ந்த குழந்தை, ஒரு கக்கூஸ் பயன்படுத்தி வாழ்ந்த குழந்தை. இப்போ முதல்ல வாழ்க்கையில் ஒரு பொது இடத்துல, வெளி இடத்துல போய் இயற்கை உபாதைகளை தீர்க்கிறங்க நமக்கு ஒரு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். என் கூட வந்திருக்கவன் ஏற்கனவே அந்த ஊரில் வேலை செஞ்சவன் பூரா 1/2 கிலோமீட்டர்லேயே உட்காந்துருவேன். ஆமாம், நமக்கு தயக்கமாகி ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம உயரத்துக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எவனாவது இருக்கானான்னு செக் பண்ணிவிட்டு, இந்த கருவேல முள்ளு மாதிரி கற்பை காப்பாற்றுற ஒரு பயிர் உலகத்திலேயே கிடையாது, அதெல்லாம் அழிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்றைக்கி இந்த கிராமப்புறங்களில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இயற்கை உபாதைகளை தீர்ப்பதற்கான அரண் வேலி எது? கருவேல மரம் தான். நான் அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்துட்டு ஒருத்தனும் இல்லைன்னு உத்தரவாதப்படுத்திட்டு உட்காருவேன். வணக்கம் சார்னு ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி காமெடியாக 1 மணி நேரம் நான் பேசுவேன், அது அப்புறம் இருக்குது. ஆமாம், வணக்கம் சார்னு ஒரு சவுண்டு வரும். பதறி போய் எல்லா செயல்பாடுகளும் நின்று, ஆமாம் என்னையா அப்படின்னு, இந்த லோன் மேட்டர் சார் அப்படின்னு, வாயா காலையில் பேங்குக்கு வாயா முடிச்சுக்கலாம், முடிஞ்சுச்சா, எங்கே பார்த்தாலும் கும்பிட்டானா, நமக்கு பழக்கமாயிட்டானா, லோன் கொடுத்தோமா, அப்புறம் காணா போயிடுவான். அப்புறம் நாங்கள் கும்பிடுவோம். ரைட்டா? நான் சிரிக்கிறார், எப்படி ரசிச்சிருக்கிறார் பாருங்க. அவன் கும்பிட்டது போய் நாங்கள் கும்பிடுவோம். அண்ணே கட்டிருங்கண்ணே, அட கட்ட முடியாட்டி குறைஞ்சபட்சம் இதில் ஒரு கையெழுத்தாவது போடுங்கண்ணே, டிபிஎன்ல போடுங்கண்ணே. அப்போ அவன் சொல்லுவான், கட்டுவோம்ல. இல்லைங்க எனக்கு 2 மாதமாக கட்டலை, இருந்தால் கட்டுவோம்ல. இருந்து நீங்கள் மாதம் கட்டுறேன்னு சொல்லித்தானே வாங்கினீங்க. ஆமாம், இல்லை எல்லாம் கேட்குறேன், என்ன சொல்லி கடன் வாங்கினேன், லோனு என்ன சொல்லி கடன் வாங்கினேன், மாடு தான் வாங்கணும்னு தான் சொல்லி. அதெல்லாம் இருக்கட்டுங்க, என்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னேன்னா இல்லைன்னு சொன்னேன். என்ன சொல்லி கடன் வாங்கினேன், இல்லைன்னு சொல்லி கடன் வாங்க, இல்லைன்னு சொல்லித்தானே கடன் வாங்கினேன். இல்லைன்னு சொல்லி கடன் வாங்கினவன்ட்டு திரும்ப இருக்குன்னு எப்படி கேட்கலாம் நீங்கள்? கட்டுவோம் போங்க, நாங்களே கட்டுவோம்னா. ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு அந்த கட்டை தூக்கிக்கிட்டு, அவன் கட்டாத கட்டையும் தூக்கிக்கிட்டு ரிட்டையர் ஆனவன் போவான். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு பேங்க்கில் என்ன நடக்குது, ஒரு பஸ்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற வாழ்வியல் நகைச்சுவையே மணிக்கணக்கில் பேச முடியும். ஒருவேளை